ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நோட்புக் தான் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நோட்புக் நம்ம என்ன ஓப்பன் பண்ணுறோம், ஜூபிட்டர் நோட்புக். ஸோ ஜூபிட்டர் நோட்புக்னு டைப் பண்ணுங்க, வந்துடும். ஓகேவா? ஸோ ஜூபிட்டர் நோட்புக் நமக்கு ரன் ஆகி நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி நமக்கு நோட்புக்கே ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஏன்னா சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பேஜை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா இது எப்படி கொடுத்தோம் அதே மாதிரி. யாராவது டவுட்ஸ் இருக்கு, இதை எரர் வருது உங்களுக்கு அவ்வளோ எனக்கு சரி ஓகே. இதில் எதாவது டவுட்ஸ் இருக்கு, எக்ஸ்பிளேஷன்ல சொல்லலாமா? ஸோ இது நம்ம ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் ஆகி வைக்கிறோம். இதுல இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம், ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஃபைல்ஸ் இருக்கு, நான் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா இது நான் இங்கே வந்து என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இங்கே என்ன ஃபைல் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நோட்ஸ் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதனால நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத சொல்றேன். ஓகேவா? ஓகே, ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம், எல்லாத்துலேயுமே நமக்கு ரன் ஆச்சு. கரெக்டாக? அதுல தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். அப்போ பிரிண்ட்ல நான் என்ன கொடுக்குறேனோ அது எனக்கு ரன் ஆகும். கரெக்டாக? ஸோ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ ரன் ஆகும். இல்லை இந்த பிரிண்ட்டுக்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் கோர்ஸில் கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணலாமா அப்படின்னா என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். டபுள் கோர்ஸ்ல கொடுத்து ரன் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா பண்ண முடியும். ஸோ சிங்கிள் கோர்ஸ்லையும் பண்ணலாம், டபுள் கோர்ஸ்லையும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஸ்ட்ரிங்கை நம்ம அப்படி பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? பைத்தான்ல நம்மளால ரெண்டுமே பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது மட்டும் இல்லை, நம்மளால எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ 1+2 என்ன அப்படிங்கிறது ரிப்ளை பண்ண முடியும், இல்லை 2+3 என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியும், 2+4 2+2 என்னங்கிறது சொல்ல முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஏ வேரியபிள் பி வேரியபிள், நீங்க டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு அப்படின்னா அதை நீங்க பிளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு 4 வந்துச்சா, இப்போ 4 வர்றது வேல்யூவை நான் என்ன பண்ண போறேன், 2 ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் கொடுக்க போறேன். அப்போ 2 ஸ்ட்ரிங் வேல்யூ நான் கொடுக்கும் போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா கன்கேட்னேட் நடக்கும். ஓகேவா? அப்படி கன்கேட்னேட் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு a + b அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணா ஏபின்னு வரும். ஓகேவா? ஸோ கன்கேட்னேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஏபிங்கிறது கன்கேட்னேட் ஆகும். ஓகே, அதுவே உங்களுக்கு a + b அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோமா, இப்போ a + 9 அப்படிங்கிறத கொடுத்தா நமக்கு என்ன வரும், சீக்குவலா நமக்கு என்ன வரும், ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் கன்கேட்னேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன எரர் வரும், ஸோ இன்வாலிட் நம்பர்னு எரர் அடிக்கும். கரெக்டா? அப்போ இன்வாலிட் நம்பருங்கிறது எரர் வர்றது தான் நம்ம என்ன பண்ண போறோம், கொடுக்க போறோம். அப்போ இதுலயும் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, எடுத்துட்டு வரக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ இந்த a + b அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன வரும், எரர் வரும். ஸோ ஒன்லி இங்கே காட்டுதா, எரர் காட்டுது, என்ன காட்டுது, கேன் ஒன்லி கன்கேட்னேட் ஸ்ட்ரிங் நாட் இன்டிஜர். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரிங்கை என்னால் கன்கேட்னேட் பண்ண முடியும், நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் என்னால் கன்கேட்னேட் பண்ண முடியாது. ஸோ நான் இப்படி கொடுக்கலாம், கன்கேட்னேட் பண்ணும்போது சிங்கிள் கோர்ஸ்ல இப்படி கொடுக்கலாம். அப்போ இது என்ன கன்வெர்ட் ஆயிடும், ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ ஓகேவா? ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆச்சுன்னா என்னால் இப்படி அப்ளை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்பரை ஸ்ட்ரிங்காவும் சேஞ்ச் பண்ண முடியும். ஐயோ, அது போக பார்ப்போம். அப்போ 3 × 3 அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் சார்? ஒரு நிமிஷம், ஸ்ட்ரிங் அப்படின்றீங்க, அது அப்படின்னா என்ன புரியல? அது எக்ஸ்டெண்ட் ஸ்ட்ரிங்னு சொல்றீங்களா? ஸ்ட்ரிங் என்ன
ஸ்ட்ரிங்ன்னா என்ன சார்? இல்ல ப்ரோ, உங்க வாய்ஸ் வந்து கிளியரா இல்ல. ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னதுன்னு கேட்டேன். ஓகே. சோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நம்பர்ன்னு சொல்லுவோமா? 10, 11, 12, 13 அப்படிங்கிறது எல்லாமே நம்பர். கரெக்ட்டா? இது எல்லாமே நம்பர். இப்போ உங்க நேம் இருக்கு அப்படின்னா, இது சுதீர். கரெக்ட்டா? நான் இந்த கரெக்ட்டா மாரி சார்? ஆ. உங்க நேம சொல்றேன் அப்படின்னா, அதுதான் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் மாரி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு நேம் சொல்றோம் அப்படின்னா, அதுதான் ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ண போறோம். அத நான் என்ன பண்ணணும்னா, வித்தின் சிங்கிள் கோட்ஸ்ல பாஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல பாஸ் பண்ணணும். நான் எப்பப்பலாம் நேம் சொல்றேனோ, அப்பல்லாம் இது என்னது? எனக்கு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது சொல்லப் போறோம். ஸோ இல்ல கேரக்டர் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? இல்ல வேர் கேரக்டர் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த 3மே என்ன டேட்டா டைப் தான்? நமக்கு நேம் டேட்டா டைப் தான். ஸோ நேமா இருந்துச்சுனாலே, நான் ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ண போறேன் அப்படின்னாலே, எனக்கு என்ன பண்ணணும்? வித்தின் சிங்கிள் கோட்ஸ்ல பாஸ் பண்ணணும். இல்ல டபுள் கோட்ஸ்ல பாஸ் பண்ணணும். ஓகேவா? நான் ஓகே நம்பர் சார். பண்ணலாம். அப்போ நம்பரையும் இதையும் கன்கேட்னேட் பண்ண முடியாது. அப்போ நான் எய்தர் என்ன பண்ணணும்? நம்பர நான் ஸ்ட்ரிங்கா மாத்தி கன்கேட்னேட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இது. அப்போ ஏவையும் ஸ்ட்ரிங்குங்கிறது ஏ, 9ங்கிறது நம்பர். நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் கன்கேட்னேட் பண்ணா நமக்கு என்ன வராது? ஒழுங்கா ஒர்க் ஆகாது. ஓகேவா? நம்மளுக்கு அது நமக்கு இங்க பாப்டேட் வரல அப்படிங்கிறது எரர் மெசேஜ் வரும். அதுதான் நமக்கு இங்க காட்டுது. ஓகேவா? காட்டுதா? Can concatenate only string, not integer. So a 9ங்கிறது என்னது? இன்டிஜர் தான். ஓகேவா? ஸோ நம்பர் சொல்லலாம், இன்டிஜர் சொல்லலாம், ஃப்ளோட், டெசிமல் அது எல்லாமே நமக்கு வரும். அப்போ ஸ்ட்ரிங்கா நம்பரை சேஞ்ச் பண்ணனா எனக்கு A9 அப்படிங்கிறது எனக்கு வேல்யூஸா பாப்டேட் ஆகும். அப்போ 3 into 3 அப்படிங்கிறது நமக்கு என்ன வேல்யூ வரும்? 3 into 3ங்கிறது 9ன்னு எனக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ 3 into 3 அப்படின்னு கொடுக்கும்போது 3 into 3 அப்படின்னு கொடுத்தா எனக்கு கியூபா மல்டிப்ளிகேஷன் மாறும். ஸோ 3 into 3 என்ன? 9. 9 into 3ங்கிறது தான் எனக்கு ஆன்சரா வரும். இப்போ பாருங்க, 3 into 3 கொடுத்தோம் அப்படின்னா கியூபா ஸ்கொயர் ரூட்டா எடுத்துக்கும். 3 3 9, 9 into 3 மொத்தம் 27 அப்படிங்கிறது டேட்டாவை ஆப்ரேட் ஆகும். அப்போ 5 into 3 கொடுத்தீங்கன்னா 125. ஓகேவா? 5 5 25, 25 into 5 நமக்கு 125. நமக்கு அந்த டேட்டா பாப்டேட் ஆகும். இல்ல 5 கொடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? 5 டைம்ஸ் நமக்கு என்ன வரும்? மல்டிப்ளை போயிட்டே இருக்கும். ஸோ 5 into 5 என்ன? 25 into 5 என்ன? 125 into என்ன? 625 வரும். 625 into 5 என்ன அப்படிங்கிறது எனக்கு டேட்டா வரும். ஓகேவா? சரி. அப்போ மல்டிப்ளை அப்படிங்கிறது சிங்கிள் மல்டிப்ளை கொடுத்தோம்னா ஒரு டைம் நமக்கு அப் அண்ட் ஆகும். 25ன்னு வரும். அப்போ அதுவே நம்ம இன்ட்டு எத்தனை டைம் கொடுக்குறோமோ அத்தனை டைம் எனக்கு மல்டிப்ளிகேஷன் வரும். ஓகேவா? 5 into 2 நமக்கு வரும். இதே 3 கொடுத்தீங்கன்னா 25 into 5 எவ்வளோ? 125. இப்போ 4 டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா 125 into 5 நமக்கு என்ன வருங்கிறத சொல்லும். இப்போ 5 கொடுத்தீங்கன்னா 625 into 5 என்ன அப்படிங்கிறது எனக்கு சொல்லும். புரியுதுங்களா? இது எப்படி மல்டிப்ளிகேஷன் ஆகுதுன்னு? ஒரே நிமிஷம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி டேட்டா இருக்கு. அப்போ 5 10 டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன வரும்? 5.0ன்னு காட்டுதா? அப்போ இது ஃப்ளோட். கரெக்டா? பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ளோட்டா வரணும். அப்போ அந்த ஃப்ளோட்டுக்கான வேரியபிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற தான் டேட்டா டைப். டைப் அப்படிங்கிறது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லும். ஓகேவா? வேல்யூவா சொல்லாது. என்ன டேட்டா டைப்பா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லும். அதுதான் எனக்கு என்னது? டைப். அப்போ டைப் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் கொடுக்க போற வேல்யூவோட டைப் சொல்ல போகுது. இப்போ 10 அப்படிங்கிறது என்ன வருதுன்னு போகுது? இன்டிஜர் அப்படிங்கிறத சொல்ல போகுது. ஓகேவா? இல்ல
எனக்கு ஏங்கிறதுக்கான வேல்யூ இருக்கு. அதோட வேல்யூ டைப் என்ன வேணுங்கிறத பார்க்குறேன் அப்படின்னா, அது ஸ்ட்ரிங். புரியுதா? இப்போ இதுவே 10 பாயிண்ட்ல குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப பாருங்க, இதனோட டைப் ஃப்ளோட் அப்படிங்கிறது எதிர வருதா? அப்போ டைப் குடுத்தா எனக்கு என்ன நடக்கும்? நீங்க குடுத்திருக்க வேல்யூவோட டேட்டா டைப் என்னவோ அத எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். புரியுதா? டைப்போட வேலை என்னங்கிறது? ஸோ இதுதான் இங்க குடுக்குறோம். டைப் 0 10.0 அப்படின்னா அது ஃப்ளோட். இப்போ டைப் ஆஃப் 5 அப்படிங்கிறது எனக்கு இன்டிஜர். இப்போ டைப் டிவைடட் பை 2 10/2 அப்படின்னு கொடுத்தா நமக்கு இங்க என்ன வேல்யூ வந்துச்சு? 5.0ன்னு வந்துச்சு. இப்போ 5.0ங்கிறது நமக்கு என்ன வரும்? ஃப்ளோட்ன்னு வரும். கரெக்ட்டா? அதுதான் இந்த இடத்துல வேல்யூஸா வருது. என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்றது. இப்போ ஹாய் அப்படிங்கிறத சொல்றேன்னா எனக்கு என்ன டேட்டா டைப்பா இருக்குங்கிறத சொல்லுதா? ஓகே. இப்போ டைப் ஆஃப் ஃபால்ஸ் குடுக்குறேன், ட்ரூ குடுக்குறேன் அப்படின்னா என்னென்ன வேல்யூ நடக்கும்? ஃபால்ஸ் ட்ரூ அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? பூலியன் வேல்யூ. பூலியனா ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூவா ஃபால்ஸாங்கிறத ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு ட்ரூவா ஃபால்ஸாங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்க. பூலியன் மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபால்ஸா இருந்துச்சுன்னா சாரி ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லும். இங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நான் ஃபோன் பண்றேன்.
Hey, sorry all. ஓகே. இப்போ இந்த இதுவ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்ட்ரிங்ங்கிறது சரி. டேட்டா டைப்ங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ங்கிறத அது நமக்கு பூலியன் டேட்டா டைப்ப ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஓகே. இப்போ அசைன்மென்ட் நம்ம பார்க்க போறோம். அசைன்மென்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நான் வந்து ஏ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லப் போறேன். நம்ம இதுக்கு முன்னாடி டைரக்ட்டா குடுத்தோமா? என்ன பண்ணோம்? டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணோம். கரெக்ட்டா? பிரிண்ட்ல நம்ம குடுத்தோம். பிரிண்ட்ங்கிறது எனக்கு என்ன பண்ணும்னா, நீங்க என்ன வேல்யூ குடுக்குறீங்களோ அத உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகேவா? இப்போ நான் ஏவ பிரிண்ட் பண்ண போறேன். ஏக்கு 1ன்னு அசைன் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ ஏவ நான் பிரிண்ட் பண்றேன். ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லப் போறேன். ஓகேவா? இப்போ ஏயோட வேல்யூ என்ன? ஏக்கு நான் வேல்யூ என்னன்னு பண்ணியிருக்கேன்? 1ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். அந்த பிரிண்ட் ஏ குடுத்தேன்னா, எனக்கு வேல்யூ என்னன்னு பிரிண்ட் ஆகப் போகுது? 1ன்னு பிரிண்ட் ஆகப் போகுது. ஓகேவா? ஏன்னு வராம 1ன்னு பிரிண்ட் ஆகும். அதுதான் அசைன்மென்ட் அப்படின்னு சொல்லப் போறோம். அப்போ வேல்யூஸ நான் என்ன பண்றேன்? அசைன் பண்றேன். ஏதோ ஒரு வேரியபிளுக்கு. அப்ப ஏங்கிறது இந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா, வேரியபிளா இருக்கும். ஓகேவா? ஏ அப்படிங்கிறது வேரியபிள். பி, சி, டி என்ன வேணா வைக்கலாம். எய்ம்ன்னு வைக்கலாம். என்ன வேணா நீங்க வைக்கலாம். ஓகேவா? ப்ராப்ளமே கிடையாது. பட் நீங்க என்ன கன்டென்ட்ல குடுக்குறீங்களோ, அதே கன்டென்ட் தான் வெளிய வரணும். அதே மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் குடுத்திருந்தீங்கன்னா, கேஸ் சென்சிட்டிவா தான் உள்ள வரணும். ஓகேவா? இப்போ ஒண்ணுமே இல்ல. இங்க இந்த மாரி வேல்யூஸ் இருக்கா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு குடுத்தேன். இங்க ரன் ஆயிருக்கு. ஆனா எனக்கு எந்த வேல்யூ வரல. கரெக்ட்டா? இப்போ இந்த ரன்னே ஆகல அப்படின்னா, எனக்கு எரர் அடிக்கும். புரியுதா? இந்த இடத்துல நமக்கு கிரீன் சிக்னல் காட்டாது. ஓகேவா? இப்போ ஏ ஈக்குவல் டு இப்படி நான் குடுக்குறேன் அப்படின்னா, சரி 1 அப்படி குடுத்தா எனக்கு இது கரெக்ட் ஆகும். ஓகேவா? இப்ப ஏங்கிறது எனக்கு என்ன ஆயிருக்கு? ஜஸ்ட் ரன் ஆயிருக்கு. வேற எதுவுமே பண்ணல. இது நான் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட் தான் என்னது? பிரிண்ட். பிரிண்ட்ங்கிறது நீங்க என்ன குடுத்துருக்கீங்களோ, அத அப்படியே உங்களுக்கு காட்டும். இப்போ பிரிண்ட் அப்படிங்கிறத குடுக்குறேன். பிரிண்ட்ல ஏ அப்படின்னு குடுக்குறேன். இப்போ பிரிண்ட்ல ஏ குடுத்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? 1. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏக்கு வேல்யூ 1ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? இத நான் இப்படிதான் பிரிண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. இது இன்னொரு விதமா பிரிண்ட் பண்ணலாம். டைரக்ட்டா ஏன்னே பிரிண்ட் பண்ணலாம். ஏன்னு பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு என்னதான் வரும்? வேரியபிள் எப்பயுமே அந்த மாரி தான் இருக்கும். வேரியபிள்ல நம்ம கால் பண்ணா டைரக்ட்டாவும் கால் பண்ண முடியும். இல்ல பிரிண்ட் குடுத்தும் கால் பண்ண முடியும். ஓகேவா? இங்க பாருங்க. ஏங்கிறது 1 டைரக்ட்டா குடுத்துட்டேன். பிரிண்ட் ஆஃப் ஏன்னு குடுத்துட்டேங்க. கரெக்ட்டா? ஏவ டைரக்ட்டாவும் என்னால என்ன பண்ண முடியும்? ஏன்னும் குடுக்க முடியும். இங்க ஏன்னு குடுத்து அசைன் பண்ணா, அசைன்மென்ட் வேல்யூ என்னவோ அத எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகேவா? புரியுதா? புரியுதா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? ஓகே. இப்போ பிக்கான வேல்யூவ நான் குடுக்கலாமா? அப்படின்னா குடுக்கலாம். பி ஈக்குவல் டு 5. பிரிண்ட் ஏ குடுத்தா பிரிண்ட் ஏ மட்டும் தான் வரும். இப்போ ஏக்கு பதிலா பி குடுக்குறேன். இப்போ பாருங்க. ஏவோட வேல்யூ என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 5 சாரி 1ன்னு பிரிண்ட் ஆகுது. பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்ட்டேன். டைரக்ட்டா எனக்கு என்ன பண்ணுது? 5ன்னு குடுக்குதா? ஏவோட வேல்யூ என்ன? 1. பியோட வேல்யூ 5. குடுத்துருக்கா? ஓகே. இப்போ இத ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதே தான் கரெக்ட்டா? ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 15, பிரிண்ட் ஏ, பி. இப்ப ரன் பண்றேன். எனக்கு ஏ யோட வேல்யூ என்ன? 5. பி யோட வேல்யூ என்ன? 15. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? ஏவ மட்டும் பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ இங்க கீழ ஒரு வேல்யூ குடுத்து ஏவ மட்டும் கொடுக்க போறேன். எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ஏவ இப்ப குடுத்தா என்ன வரும்? ஏவ பிரிண்ட் பண்ணா இப்ப என்ன பண்ணணும்? எனக்கு இங்க பிரிண்ட் ஆஃப் ஏன்னோ இல்ல ஏன்னு குடுத்தா எனக்கு என்ன வரணும்? நான் இங்க செல் வச்சிருக்கா? இந்த செல்லுக்கு கீழ இங்க குடுக்குறேன். இப்ப ஏவ இங்க குடுத்துட்டேன்னு பண்ண சொல்றேன். அப்ப இங்க என்ன வேல்யூ வரும்? 1 வருமா? ஆக்சுவலா அதான் கிடையாது. என்னன்னா, எனக்கு ஆக்சுவலா நம்ம லாஸ்ட்டா என்ன வேல்யூ போட்டுருக்கோமோ, அந்த வேல்யூ எனக்கு ஓவர் ரைட் ஆகும். ஓகேவா? அப்ப லாஸ்ட்டா நம்ம ரன் பண்ணும்போது என்ன வேல்யூ காட்டுச்சு? 5ன்னு காட்டுச்சு கரெக்ட்டா? அந்த வேல்யூ தான் காட்டும்.
நீ எங்க பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு என்ன காட்டும்? ஃபைல் தான் காட்டும். ஏன்னா A = 1ங்கிறது இங்க தான் குடுத்திருந்தோம். அடுத்த செல்ல நம்ம என்ன மாத்திட்டோம்? A வோட வேல்யூவ 5ன்னு மாத்திட்டோம். அப்ப வேல்யூ எனக்கு என்னன்னு மாறிடும்? 5ன்னு மாறிடும். புரியுதா? புரிஞ்சதா? ஓகே. இப்போ A = 5, B = 7. அப்போ பிரிண்ட்ல A, B ன்னு குடுக்குறேன். தனித்தனியா குடுக்காம ஒரே இதுல குடுக்குறேன் அப்படின்னா எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. 5 ஓட வேல்யூ 7 ஓட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுதா? நீங்க பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு அதே தான் காட்டும். ஓகேவா? ஓகே. இப்போ 1 வந்து எனக்கு என்னவா இருக்கு? இதோட டேட்டா டைப் என்ன? 7.0 7.0 காட்டுதா? அது எனக்கு என்னது? இன்டிஜர். Bங்கிறது வேல்யூ எனக்கு 5. சாரி 7.0ங்கிறது எனக்கு ஃப்ளோட். Bங்கிறது எனக்கு என்னது? 5. இப்போ A + B எனக்கு கொடுக்க முடியுமா? ஒன்னு ஃப்ளோட், ஒன்னு இன்டிஜர். கரெக்ட்டா? ஆனா ரெண்டுமே நியூமரிக் தான். அப்ப என்னால பண்ண முடியும். இப்போ A, B = C ன்னு பிரிண்ட் பண்ணா இதனால பண்ண முடியுமா? வராது. ஏன்னா ஃப்ளோட்டையும் ஸ்ட்ரிங்கையும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஃப்ளோட்ங்கிறது நியூமெரிக், இன்னொன்னு வந்து ஸ்ட்ரிங். அதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. நம்பரா இருந்தாலும், ஃப்ளோட்டா இருந்தாலும், இன்டிஜர் இருந்தாலும் நம்மளால கொடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ 5ன்னு மாத்தீங்கன்னா அது எதனால எடுத்துட்டு வர முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ இதோட டேட்டா டைப்ப மட்டும் நான் பார்க்க போறேன் அப்படின்னா, நான் என்ன சொல்லுங்க. ம். இதுக்கு மேல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இங்கேயே நீங்க போடலாம். A, B நீங்க போடுங்க. வருதா? பிரிண்ட்ங்கிறது என்ன பண்ணும்னா, ஜஸ்ட் அந்த வேல்யூ பிரிண்ட் தான் பண்ணி காட்ட போகுது. நம்ம அந்த வேரியபிள் இங்க கொடுத்தாலும் எனக்கு அதுதான் பண்ணும். கரெக்ட்டா? ஓகே. இதனோட டேட்டா டைப் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்? C = ஒரு வேரியபிள் வைக்கிறேன். அப்போ Cல நான் என்ன பண்றேன்? ஸ்டோர் பண்ண போறேன். A யோட வேல்யூ 7.0, B யோட வேல்யூ 5 அப்படின்னு குடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு C யோட வேல்யூ என்னன்னு சொல்லப் போறேன்? A + B அப்படின்னு சொல்லப் போறேன். A + Bன்னு வந்துருச்சு. ஆனா நான் பிரிண்ட்டா C ய குடுக்கல. இப்போ C ய குடுத்தோம்னா டேட்டா வருதா? ஏன்னா ஸ்டோர் தான் பண்ணியிருக்கோம். பட் அத நம்ம என்ன பண்ணல? பிரிண்ட் பண்ணி சொல்லி கேட்கல. இப்பதான் பிரிண்ட் பண்ணிருக்கோம். டேட்டா வருது. ஓகேவா? அப்ப பிரிண்ட்ல நான் கொடுக்கும்போது அப்படின்னா, அப்போ என்னால பிரிண்ட்லயும் கொடுக்க முடியும். பிரிண்ட் ஆஃப் C அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு அதே தான் காட்டும். ஓகே. இப்போ இந்த C ய நான் இப்படி கொடுக்குறேன். கேப்ஸ்ல கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்க. C யோட வேல்யூ என்னங்கிறது எனக்கு பிரிண்ட் பண்ணுதா? ஓகே. இப்போ ஹாய் அப்படிங்கிறத கொடுக்குற Aல, Bல குட் மார்னிங் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இத குடுக்கறதுக்கு முன்னாடி Aவ பிரிண்ட் பண்ண என்ன வரும்? Bய பிரிண்ட் பண்ண என்ன வரும்? ஹாய் டேட்டா வரும். B ய குடுத்தீங்கன்னா வேரியபிள். அப்போ A ஓவர்ரைட் ஆயிடும். A ஓவர்ரைட் ஆயிட்டு எனக்கு B யோட வேல்யூ என்னவோ அத மட்டும் வச்சுக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ A மட்டும் பிரிண்ட் பண்ணா ஹாய் மட்டும் வரும். ஓகேவா? ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ வச்சிருந்தோம்? பிரிண்ட் A + B ன்னு குடுக்குறேன். ரெண்டுமே ஸ்ட்ரிங்கா? ஸ்ட்ரிங்க நீங்க கான்கேட்னேட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? சாரி 2 ஸ்ட்ரிங்கையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? கான்கேட்னேட் நடக்கும். கான்கேட் நடந்தா என்ன நடக்கும்? இப்போ A, ஸ்ட்ரிங் சிங்கிள் கோஷன் 9 கொடுத்தா எனக்கு கான்கேட்னேட் பண்ணும்போது என்ன வந்துச்சு? A9 வந்துச்சா?
அப்ப இங்க கன்கேனேட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 2 ஸ்ட்ரிங் வேல்யூவ நான் கன்கேனேட் பண்ணா எனக்கு என்ன பண்ணணும்? ஹாய் குட் மார்னிங். ஹாய் குட் மார்னிங்னு ஒரே இதுல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ நம்பர் 1, நம்பர் 2 குடுத்து நம்ம அதே தான் வரும். ஓகேவா? அது ப்ராப்ளம் இல்ல விட்டுருங்க. டைப் ஆஃப் நம்பர் 1 குடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? என்ன டேட்டா டைப்போ அது உங்களுக்கு காட்டும். கரெக்ட்டா? ஓகே. இங்க பிரிண்ட் பண்ணலையா? சாரி. ஏங்கிறது num1 அப்படிங்கிறது 2ன்னு வச்சிருக்கேன். num1 5ன்னு வச்சிருக்கேன். num1 ஃபைண்ட் பண்ணா num1 தான் வரும். ஓகேவா? 5ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ a யோட வேல்யூ 10ன்னு குடுக்குறேன். பிரிண்ட்ல டைப் குடுத்துருக்கேன். a யோட டைப் என்னங்கிறது மட்டும் தான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு என்ன வருது? இன்டிஜர். டைப் ஆஃப் நம்பர் 1 குடுக்குறேன். விச் இஸ் நம்பர் 1 இது. நம்பர் 1ங்கிறது தான் இது. இப்போ இது எனக்கு 5ன்னு வரும். கரெக்ட்டா? அதோட வேல்யூவ நான் கெட் பண்ணல. எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்? அதோட டைப் மட்டும் என்னங்கிறத ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப எனக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது? ரெண்டுமே டேட்டா டைப் என்னங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. இது எல்லாமே அதே தான் வரும். இப்போ நம்மளால அடிஷனல் ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எது வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சிங்கிறது வேரியபிள்ஸ்ல நான் குடுத்தீங்கன்னா, எல்லாமே நமக்கு மல்டிப்ளிகேஷன்லேருந்து எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? பட் இப்படி குடுத்தா எனக்கு ஒர்க் ஆகுமா? a equal to high, b equal to நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 10. அப்போ c equal to a plus b ன்னு குடுத்துருக்கோம். நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் என்னால ஆட் பண்ண முடியுமா? ஆட் ஆகாது. ரீட் ஆகாது. கரெக்ட்டா? ஓகே. இப்போ நான் இத என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரிங்கா மாத்தலாமா? இப்போ எனக்கு ஒர்க் ஆகுமா? எஸ். ஓகே. ஸ்ட்ரிங்க நான் இப்படி கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி, ஸ்ட்ரிங் இது ஸ்ட்ரிங்ன்னு மாத்து அப்படின்னு சொல்றேன்னா, இது மாறும். இப்போ மாறுதா? நான் வித்தின் சிங்கிள் கோட்ஸ்லாம் குடுக்கணும்னு இல்ல. நான் என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரிங்ன்னு எழுதி எடுக்கலாம். ஏன்னா டேட்டா டைப் என்ன இது? ஸ்ட்ரிங்ன்னு மாத்துறேன். ஸோ என்னால ஸ்ட்ரிங்காவும் என்னால என்ன பண்ண முடியும்? சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் இது. ஓகே. இப்போ பாருங்க. a equal to 10 10 நான் என்ன பண்றேன்? ரிட்டர்ன் பண்றேன். எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். 10 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதுவே நான் ஸ்ட்ரிங்ன்னு மாத்துறேன் அப்படின்னா, இது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். வித்தின் சிங்கிள் கோட்ஸா மாறிடுச்சா? வேல்யூ வரும்போது எஸ். ஸோ ஸ்ட்ரிங்க நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் இங்கேயும் குடுத்துருக்கோம். ஸோ ஹைங்கிறது குடுத்துட்டேன். b equal to string of 10 குடுத்துட்டேன். அப்போ c யோட வேல்யூ என்ன? a plus b high plus 10 அப்படிங்கிறத எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். வந்துருச்சா? இதே வேல்யூஸ் தான். ஸோ நான் இன்டிஜரா மாத்த முடியுமா? அப்படின்னா மாத்த முடியும். ஸோ ஸ்ட்ரிங்க இன்டிஜரா மாத்துறேன். இன்டிஜரா a குடுத்துட்டேன். ஆனா a யோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன் வருதும்? ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரிங்ன்னு தான் வரும். ஓகேவா? நீங்க டைப் குடுத்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வரும்? ஸ்ட்ரிங்ன்னு தான் வரும். ஓகேவா? நீங்க இன்டிஜரா மாத்தலாம். மாத்துனாலும் அது என்னவா வரும்? நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இது குடுக்கல அப்படின்னா 10ன்னு வரும். இப்போ 10க்கான இப்போ 10 வரதுக்கான ரீசன் என்ன? நான் இன்டிஜரா மாத்தி குடுக்குறேன். கரெக்ட்டா? ஸ்ட்ரிங்க நான் என்ன பண்றேன்? நம்பர ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். மாத்துனத இன்டிஜர் போட்டு ஸ்ட்ரிங் இல்ல அது கேரக்டர் நம்பர்ன்னு சொல்றேன். ஏன்னா உள்ள கேரக்டர் டைப் அப்படிதான் இருக்கு. இத நான் மாத்தும்போது இப்படி குடுக்க முடியும். ஓகேவா? ஆனா ஒரு நம்பர் குடுத்து நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்துறோம். இதே ஒரு வேல்யூ குடுத்து நம்பரா மாத்துனா மாத்தாது. ஓகேவா? விச் இஸ் நான் ஸ்ட்ரிங்க இப்படி குடுக்குறேன் அப்படின்னா மாத்தாது. இன்வாலிட் லிட்டரல் நம்பர் வந்துச்சா? ஸோ ஏன்னா அதான் சொன்னேன். ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்பர் நம்மளால பாஸ் பண்ண முடியும். பட் நம்பருக்குள்ள ஸ்ட்ரிங்க பாஸ் பண்ண முடியாது.
இன்வாலிட் நம்பர்னு எரர் வரும். அதே தான் இங்கேயே வரும். ஓகேவா? இப்போ எந்த வேல்யூக்கு எப்படி பாஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏ பிரிண்ட் பண்ணீங்கன்னா கடைசியா இருக்கிறது வேல்யூ வரும். அப்ப ஸ்ட்ரிங்ங்கிறது மட்டும் வரும். ஸோ ஸ்ட்ரிங்கோட வேல்யூ 10. புரியுதா? இது கிளியரா? Yes, Dina. ஓகே. ஸோ இந்த பைத்தான் நோட்ஸ் நான் பைத்தான் முடியும் போது நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேவா? இப்போ நான் அனுப்பிச்சா நீங்க அந்த கோடு மட்டும் தான் படிப்பீங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்க்க மாட்டீங்க. இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ பைத்தான் கிளாஸ் ஒரு 5 கிளாஸஸ் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்களா எழுதி ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். இல்லைன்னா வராது. ஸோ ரிமைனிங் கிளாஸில் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா?